ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி டிவிஷன் சம்மும் ஒரு ஈஸியான மெத்தடில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே சம் போட்டலாம், கஷ்டம்லாம் கிடையாது. டிவிஷன் சம்மும் அவ்வளோ ஈஸியான மெத்தடில் நீங்களும் போடலாம் பாருங்கள். 4th டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு சம் போட போகிறோம். 4 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 டேபிளில் வந்துட்டு நம்ம சைடில் இது போல் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சிடலனாலும் நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு 4th டேபிள் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக போடலாம். ஏன் இப்போ நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம வந்துட்டு நீட்டாக போட்டுடலாம் சம்மு. அதுக்காக தான் சைடில் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு எழுதிக்கலாம். நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம் பாருங்கள். 4 டேபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு 4 நம்ம அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ 4 இதுக்கான உங்களுக்கே நல்லா தெரியும். 1 4s are 4. ஓகேவா, 1 4s are 4. 1 வந்துட்டு நம்ம மேலே போட்டலாம், 4 வந்துட்டு கீழே போடணும். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு தெரியாத பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்களுக்கு பற்றி பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்க நல்லா கவனிங்க. இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்பரை மைனஸ் பண்ணோன்னா 0, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ 0 வந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு 0 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு 1 2 3 கிடையாது, 0 தான் வந்திருக்கு. அப்போ இந்த 0வை இறக்கலாமான்னு கேட்குறீங்க. 0வை இறக்கக்கூடாது. இந்த 0 வந்துட்டு மேலே தான் போடணும், கீழே போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட்டும் 0 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்பர் இல்லை இல்லையா, அதனால தான் நம்ம 0வை கீழே போடக்கூடாது, மேலே போடணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் உள்ள நம்பரை இப்போ வந்துட்டு நம்ம டவுன் பண்ணிக்கலாம். 9 வந்துட்டு இப்போ கீழே இறக்கிக்கலாம். இப்போ 9 வந்துட்டு 4 டேபிளில் எத்தனை இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ 8க்கும் 12க்கும் இடையில தான் நம்மளுக்கு 9 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 12க்கு மேலே என்ன இருக்குது, 8 இருக்கா. இப்போ இந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 4s are 8. 2 போடுங்க. 2 4s are 8. 8 போட்டிங்களா, திரும்பியும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதையும் நம்ம வந்துட்டு டவுன் பண்ணிக்கலாம். இறக்கிட்டிங்களா, 10 கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, 10ன்றது வந்து நம்மளுக்கு 8க்கும் 12க்கும் இடையில தான் நம்மளுக்கு 10ன்ற நம்பர் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். 2 8 பார்த்தீங்களா, 2 4s are 8. திரும்பியும் மேலே 2 போட்டுக்கோங்க, இங்கே 8 போட்டுக்கோங்க. கீழே பாருங்கள். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2ன்ற நம்பர் கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஈவு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 1022 கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு மீதி என்ன கிடச்சிருக்கு, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க மீதி. ஓகேவா, மீதி வந்துட்டு 2ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஈவு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்துட்டு போட்டிருக்க சம்மு கரெக்டாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் எந்த சம்மு கொடுத்தாலும் தாராளமாக போட்டுடலாம். உங்கள் கிளாஸில் டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போதே தாராளமாக நீங்கள் எந்திரிச்சு போர்டில் கூட போய் போல்டாக போடலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். இப்போ நம்ம போட்ட சம்மு நம்ம கரெக்டு தானா, இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு சம்மு கொடுக்குறாங்க, நம்ம இது மாதிரி போட்டுட்டோம் மெத்தடில். ஆனால் இது எப்படி கரெக்டாக நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈவு இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. ஈவு இதை எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்துட்டு என்ன பண்ணுன்னா 4ஆல் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. 4 2s are 8. 4 2s are 8. 0 4s are 0. 1 4s are 4. பார்த்தீங்களா, இந்த நம்பர் கிடச்சிருக்கு. இந்த நம்பரோட நம்ம வந்து கிடச்சிருக்க இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. கிடச்சிருக்க மீதி என்ன கிடச்சிருக்கோ அந்த 2 வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். 8 2 ஆட் பண்ணிங்கன்னா 10. 0 போடுங்க, பேலன்ஸ் 1. 9 0 4. நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, கொஸ்டின் கிடச்சிருச்சா. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மெத்தடில் நீங்கள் சம் போட்டிங்கன்னா எத்தனை ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் நீங்கள் கடகடன்னு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோ